நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரிஸ் சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக நாம் இயேசுப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. ஆமே சுவே, இந்த வேளையிலும் அப்பா உமக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை கண்டதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களை தேடி வந்து ரட்சித்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரோடு பேசும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் சமாதானத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இடைபெட போறதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட ஏசப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். நீர் மயப்படுவீராக. துதி கனம் மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென் ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக ஏசப்பா நமக்கு கொடுத்த தேவ வார்த்தை எசேக்கியேல் 34வது அதிகாரம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு விசை கூட நான் உங்களை ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே வழங்கும் கிருபை நேர நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரு விசை கூட இயேசுதாமே உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கும்படியா வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் பாருங்க, எசேக்கியா 34வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். அவர் இவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். அப்படின்னா ஆடுகளின் மேய்ப்பன் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு இந்த நாளில் பேச விரும்புகிறேன். ஆடுகளின் மேய்ப்பன். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி நம்ம அடிக்கடியா வாசிச்சிருக்கோம். இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆடுகளின் மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை மேய்க்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மால் இந்த பூமியில இன்றைக்கும் நிற்க முடிகிறது. அவருடைய சுத்த கிருபை. இயேசுவே என்று சொல்வதற்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இயேசுவே என்று சொல்கிறது மட்டும் இல்ல, அவருக்காக வாழ்வதற்கும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கும் நமக்கு அநேக தேவ பிள்ளைகளை கொடுத்து தேவ வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு இயேசு உதவியாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பேரும் நமக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், அப்படின்னு நம்ம ஆடுகள், அவருக்கு மேய்ப்பன். உண்மையாகவே இயேசுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை தானா நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருக்கனா நம்ம யோசிக்கலாமா? ஏன்னா அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏசாயா 34வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன் உங்களுக்காக. 10ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பு இனி தங்களே மேய்க்காதபடி மந்தை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாக்கி தப்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா 8வது வசனத்துல இருக்கு. இன்னைக்கு அநேக
ஆடுகளை மேய்க்கிறேன்னு சொல்லி ஆடுகளை சூறையாடுறாங்க, ஆடுகளை கொள்ளையடிக்கிறாங்க, ஆடுகளை சரியான பாதையில் நடத்தவில்லை என்று சொல்லி இது மேய்ப்பொருளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம். பிரியமான தேவ பிள்ளைகளே, எசேக்கியேல் 34வது அதிகாரம் 8ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாடி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள், என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளுடைய அநேக ஆடுகள் சிதறடிக்கப்படுவதற்கு காரணம் மேய்ப்பர்கள் ஆடுகளை சரியாக மேய்க்கவில்லை. தேவன் மேய்ப்பராக ஒருவரை ஏற்படுத்துறாருன்னா அவர் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான், தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் ஒரு மேய்ப்பன் பணியை கொடுக்கிறார். அவர்களுக்கு சில ஆடுகளை கொடுப்பார். அந்த ஆடுகளை அப்படியே மேய்த்து அந்த ஆடுகளுக்கு நல்ல புல்வெளியிலே நல்ல புல்லை போட்டு அவர்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுத்து அவர்களை அப்படியே கடைசி வரைக்கும் வழி நடத்துறது தான் மேய்ப்பன் பணி. ஆனா ஆண்டவர் துக்கப்படுறாரு. இன்னைக்கு நான் மேய்ப்பர்களுக்கு ஆடுகளை கொடுத்தேன், ஆனா அவர்கள் என்ன செய்யிட்டாங்க, அந்த ஆடுகளை விட்டுட்டே போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஆடுகள் சூறையாடப்பட்டுட்டு அந்த ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. இன்னைக்கு அநேகம் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க மேய்ப்பன் சரியில்லை, எங்களுக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கவில்லை, எங்களை சரியான வழியில் நடத்தவில்லைன்னு சொல்லி இன்னைக்கு துக்கப்படுற அநேகரை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் தேவன் நம்மிடம் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை மேய்ப்பர் பணியை கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஒருவேளை மேய்ப்பர் பணியை கொடுத்த நாம், நம்மிடத்துல தேவன் கொடுத்த ஆடுகளை நாம் எப்படி மேய்க்கின்றோம்? நாம் எப்படி மேய்க்கின்றோம்? ஆடுகளா இருக்கிறவர்கள் தங்களுடைய மேய்ப்பனு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களா? ஒருவேளை மேய்ப்பர் சரியில்லைன்னு சொல்லி ஆடுகள் சூறையாடப்பட்டு இருக்கிறீங்களா? காட்டு மிருகங்களுக்கு ஒல்லையா போனோம்னு சொல்லி நீங்க துக்கப்படுறீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. ஒரு ஆடு விழுந்து போனா கூட, அவர் சொன்னார் 100 ஆடுகள் இருந்த போதிலும் 99 ஆடு இருக்கும், அதுல ஒரு ஆடு காணாம போனா கூட மேய்ப்பன் போய் அந்த ஆடை கண்டுபிடித்து அதை தேடி விசாரியாமல் இருப்பேனோன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய மேய்ப்பன் நம்ம ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவர், அவர் நம்மை தேடி பார்க்கிறவர். ஒருவேளை உங்க மேய்ப்பர் சரியா மேய்க்கல, நீங்க கொள்ளையாடப்பட்டு இன்னைக்கு நீங்க சூறையாடப்பட்டு ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீங்களா? வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நம்முடைய ரட்சகர் இன்றைக்கு பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். நம்முடைய ஆடுகளுக்கு மேய்ப்பர், கர்த்தரன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 23:1 பார்க்கிறோம். கர்த்தரன் மேய்ப்பர், அவரை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுவார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோமே. அவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை நான் விசாரிப்பேன். நீங்க சொல்றீங்களா, எங்களை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, ஏசு உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை உங்க சரீரத்துல கூட்ட முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவரால் நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் சொல்றாரு, என் ஆடுகளை நான் தேடி பார்ப்பேன், என் ஆடுகளை நான் விசாரிப்பேன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆடுகளின் மேய்ப்பராக இருக்கும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் உங்களை தேடி பார்க்கிறார். எப்படி தேடி பார்க்கிறார் பார்க்கலாமா? அதே எசேக்கியேல் 34வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்க, ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல. ஏன்னா ஆடெல்லாம் எண்ணி பார்ப்பாரு. அதுல ஒரு ஆடு காணத்தோன அவர் தேடுவாரு. குழியில விழுந்து கிடக்குதோ, ஒரு ஆடு பின்னால ஏதாவது அடிபட்டு இருக்குதோ, தேடி வந்து காயத்தை கட்டி அந்த ஒரு ஆடை தோல்ல போட்டுட்டு போவாராம். ஒருவேளை நீங்க அப்படி விசாரிப்பாரற்று மந்தை மேய்ப்பரால் கைவிடப்பட்டு கிடக்கிறீங்களா? இயேசு சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறவர் என்று. இயேசு சொல்றாரு, நான் உங்களை தேடி வந்து உங்களை ரட்சிப்பேன். எப்படி சொல்றாரு? அந்த மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி. அப்ப தேடி வருகிற தேவன் எப்படி தேடுவாராம் தெரியுமா? மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி, இப்ப சிதறுண்டு போய் கடன்ல, துன்பத்துல, துயரத்துல, வியாதியில, இன்னும் பலவிதமான பிரச்சனைகள்ல
பிள்ளைகள் சமாதானம் இன்மையினால இருக்கிறதுனால, குடும்பங்களுக்குள்ள கணவர் சரியான ஜாப் இல்ல, வீட்டுக்குள்ள வறுமையினால இன்னைக்கு ஒருவேளை எங்கோ ஒரு இடத்துல மப்பு மந்தாரமான இடத்துல மேய்ப்பனும் கைவிட்டுட்டாரு, இனி நான் எங்க போவேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களா தேவ பிள்ளைகளே? உங்களைத்தான் இயேசு தேடி வருகிறார். உங்களைத்தான் அவர் தேடி வந்து ரட்சித்து அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நீங்க உங்க பாரத்துல இயேசப்பட்ட சொல்லிருங்க. அவர் உங்களை தேடி வருகிறார். அவர் என்ன சொல்றாரு? அவைகளை தப்பி வர பண்ணி, எந்த சூழல்ல நீங்க விழுந்து இருக்கிறீங்களோ அந்த சூழல்ல இருந்து உங்களை தப்பி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்து உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க எப்படி செய்றாரு? அவர் உங்களை விசாரிக்கிறார். முதலாவது அவர் உங்களை விசாரிக்கிறார், இரண்டாவது அவர் தேடி வருகிறார், மூன்றாவது உங்களை தப்பி வர பண்ணுகிறார். நீங்க நினைப்பீங்க, நான் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும்? என்னால் தப்ப முடியுமா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆனா மேய்ப்பனால் தப்பு வைக்க செய்ய முடியும். அந்த மேய்ப்பன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாம் அவருடைய ஆடுகள், அவருடைய மந்தையின் ஆடுகள். ஒருவேளை நம்மை மேய்த்த மேய்ப்பர்கள் நம்மை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா நம்முடைய பெரிய மேய்ப்பன், ஆடுகளின் பெரிய மேய்ப்பன் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை மேய்க்கிறார். நம்ம எங்க விழுந்தோமோ, நீங்க எங்க விழுந்தீங்களோ, நீங்க எங்க தப்பி போனீங்களோ அங்க இருந்து அவர் உங்களை தூக்கி கொண்டு வரு. அது மட்டுமா அவர் செய்வாராம்? 13ஆம் வசனத்துல நீங்க அதை வாசிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு வசனமா வாசிச்சு அந்த வார்த்தையை உட்கொள்ளுங்க, அப்படியே மனதுல பதித்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, என் ஆடுகளை நான் தேடி பார்ப்பேன், என் ஆடுகளை நான் விசாரிப்பேன், என் ஆடுகளை நான் தப்பி வர பண்ணுவேன். அப்புறம் என்ன செய்வாராம்? ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களுக்கு சேரவும் பண்ணுவாராம். தப்பி வர பண்றது மட்டும் இல்ல, சில தப்பி வருவோம், ஆனா மறுபடியும் இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாம கூட இன்னைக்கு அநேகர் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு பண்றாரு. நான்காவதாக அவர் என்ன வாக்கு பண்றாரு? உங்களை புறப்பட்டு வர வச்சு உங்களை உங்க தேசத்துல நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதுல சேர பண்ணுவேன்னு சொல்லி ஏசாயா 34வது அதிகாரம் 13வது வசனத்துல படிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அடுத்து என்ன செய்வாராம்? அவர் உங்களை என்ன செய்வார்னு சொல்லி இருக்கு. சங்கீதம் 23 உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில உங்களை கொண்டு போய் விடுவாராம். இந்த பூமியில வாழ்கிற நாள் அளவுக்கும் எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் எது வந்தாலும் உங்களே அவர் புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்க போறாராம். நல்ல தண்ணி தருவாராம். கண்மலை பக்கத்துல போக போக தான் நல்ல நீரூற்று இருக்கும். கண்மலையாகிய கிறிஸ்தோண்டே நம்ம சேர்ந்துட்டாலே கண்மலையில என்ன இருக்கும்? ஜீவகாலம் ஊறுகிற, நித்திய ஜீவகாலம் ஊறுகிற ஜீவ நீரூற்று இருக்கும். அவர் அப்படியே போய் அந்த பசும்புல் வெளியில நல்ல புல்ல தருவாரு, செழிப்பான புல்ல தருவாரு. அவர் காய்ந்த புல்ல தரமாட்டாரு, செழிப்பான புல்லு. ஜீவ அப்பத்தை தந்து நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு ஜீவ மன்னாவாக இந்த வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, அவர் கையில மேய்ப்பர் ஒரு கொக்கி மாதிரி ஒரு கம்பு வச்சிருப்பாரு, பார்த்திருக்கீங்களா? ஒரு கோல் வச்சிருப்பாரு. அந்த கொக்கி மாதிரி வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? தன்னுடைய ஆடுகள் போகும்போது சிலது எத்தாது, அதை அந்த கொக்கியை வச்சு அப்படி தாத்து கொடுப்பாராம். எவ்வளவு அன்பு இல்ல? அதே போல ஒருவேளை பிள்ளைகளுக்கு என்ன அட்மிஷன் கிடைக்கலையே, துக்கத்தோடு இருக்கீங்களா? திருமணம் ஆகவில்லை என்ற துக்கமா? ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளாத துக்கத்துல இருக்கிறீங்களா? உங்க எட்டாத உயரத்துல இருக்கிறதா? இன்னைக்கு இயேசு பாருங்க, அது அப்படியே தன்னுடைய அந்த கோலை வச்சு அப்படியே இழுத்து உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டாருங்க. இயேசு ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை தேடி பார்க்கிற தேவன், உங்களை தப்பி வர பண்ணுகிற தேவன், உங்களை சொந்த தேசத்தில் சேர்க்கிற தேவன். எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அங்கு வர பண்றார். ஒருவேளை மரண இருள் பள்ளத்தாக்குல இருக்கிறோன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், அவனுடைய கோலும் தடியும் தேற்றும். சில வேளைகளை ஓனாயோ துஷ்ட மிருகங்களை வரும்போது அந்த தடியை நம்முடைய மேய்ப்பர் பயன்படுத்துவார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதுனால ஒரு சத்துருவும் நம்மை அணுக முடியாது, ஒரு சத்துடைய கிரியைகளும் உங்களை தொட முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த தடி அவருடைய கையில இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆடுகளின் பெரிய மேய்ப்பன், நம்மை தேடி வந்து ரட்சிக்கிறவர், நம்மை தப்பிக்க பண்ணுகிறவர், சொந்த தேசத்துக்கு வர பண்றவர். என்ன செய்வாராம்? இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவர்களை மேய்ப்பேன். இதான் இந்த ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றாரு. உங்களை கூட்டிட்டு வந்துட்டு என்ன செய்வாராம்? அப்படியே விட்டு விலக மாட்டார். எசேக்கியேல் 34:13 உங்களை கூட்டி கொண்டு வந்து என்ன செய்வாராம்? இஸ்ரவேல் மலையில கொண்டு வந்து பாருங்க, அங்குள்ள ஆறுகள் அண்டை மலையில என்ன இருக்கும்? பச்சை புல்லு இருக்கும். அந்த மலையில பாத்தீங்கன்னா மலைக்கு பக்கத்துல கண்மலை, அதுக்கு பக்கத்துல நல்ல நீரூற்று இருக்கும். பக்கத்துல நீரூற்று இருக்கனால பச்சை பச்சையா புல்லு இருக்கும். கண்மலையாகிய கிறிஸ்துவண்டே வரும்போது பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த இருபுறமும் எப்படி செடி செழிப்பா இருக்குமோ அதை போல அந்த வார்த்தையில தியானமா இருக்கிறவன் அவன் செழிப்பா இருப்பான்னு சொல்லி சங்கீதம் 1 படிக்கிறோம்.
பாத்தீங்களா, இருபுறமும் அந்த நதிக்கு கரையிலும் தண்ணி இருக்கிறது போல செழிப்பாக அவர் மாற்றுவார், செழிப்பை தருவார். அவர் என்ன சொல், இஸ்ரவேல் மலைக்கு மேலையும் ஆறுகள் அண்டையிலும் கொண்டு வந்து மேய்க்கிறது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, சகல வாசஸ்தலங்களில் அவர் மேய்ப்பார். எந்த வாசஸ்தலம் எங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்க இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு வேண்டிய இடத்துல கிடைக்கல, நாங்க எந்த காரியம் தேடணுமோ அது எங்களுக்கு கிடைக்கல, நாங்க எதிர்பார்த்த அற்புதம் நடக்கலன்னு சொல்லி நிறைய வாசஸ்தலங்களை தேடி போய் எங்களுக்கு நடக்கலான்னு நினைக்கிறீங்களா? அவர் சகல வாசஸ்தலங்களிலும் உங்களை மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். சகல பாருங்க, இஸ்ரவேலின் ஆறுகளிலும் இஸ்ரவேலின் மலைகளிலும் சகல வாசஸ்தலங்களிலும் உங்களை மேய்க்கிறவராக இருக்கிறார். அவர் தேடி வருகிறார், ரட்சிக்கிறார், தப்பி வர பண்ணுகிறார், சொந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். சகல வாசஸ்தலங்களிலும் கண்மலையிலும் ஆறுகளிலும் சகல வாசஸ்தலங்களிலும் அவர் மேய்க்கிறவராக இருக்கிறார். ஒரு குறையும் இல்லாம அவர் சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் சொல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு. பாருங்க, ஒருவேளை இவ்வளவு நாளும் சத்துரு நமக்கு விரோதமா இருந்திருக்கிறான், ஆனா தேவன் அதெல்லாம் மாற்றி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மை வாழ்விக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமா செய்றாரு, அவர் அந்த வாசஸ்தலத்துல கொண்டு போய் என்ன செய்வாராம், நீங்க பாருங்க 14வது வசனம் படிச்சு பாருங்க. அந்த வாக்குத்தத்தமா நீங்க அதையும் படிச்சுக்கோங்க. 13வது வசனமும் 14வது வசனமும் எசேக்கியேல் 34, 13, 14. அவைகளை நல்ல மேய்ச்சல்ல மேய்ப்பேன் அப்படின்னா பாருங்க, குட் ஃபுட், குட் ஷெல்டர், குட் வாட்டர் அப்படின்னு நல்ல மேய்ச்சல் எப்படி கொடுப்பாராம், அந்த உயர்ந்த மலையில, இஸ்ரவேலின் உயர்ந்த மலையில தான் தொழுவம் இருக்குமா. பாத்தீங்களா, அப்ப குட் ஷெல்டர், உயர்ந்த இடத்துல ஹையஸ்ட் பிளேஸ்ல உங்களுக்கு நமக்கு ஷெல்டரை தர போறாரு, நமக்கு உறைவிடம் அதுலதான் தங்க வைக்க போறாராம். பாருங்க, அடுத்தது குட் வாட்டர், நல்ல மேய்ச்சல், நல்ல புல் அப்படின்னா நல்ல குட் ஃபுட். அப்புறம் சொல்றாரு நல்ல தண்ணி, அங்க நல்ல மேய்ச்சல், தண்ணியும் நல்லா இருக்கும், புல்லும் நல்லா இருக்கும் அப்படின்னா. அவர் பாருங்க, இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் இம்மையிலும் மறுமையிலும் இயேசுவை தேடி வந்த பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். சீஷர்கள் கேட்டாங்க, உங்களை நம்பி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. ஆண்டவர் சொன்னாரு, இம்மையிலே நூறத்தனையாக வீடுகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா, இயேசுவை மட்டும் பாருங்க, இயேசுவே அப்படி நீங்க கூப்பிட்டு பாருங்க. அவர் உங்களை தேடி கொண்டு இருக்கிறார், மப்பும் மந்தாரமான இடத்துல தேடுறாரு. நீங்க எந்த சூழல்ல இருக்கிறீங்களோ அந்த சூழல்ல உங்களை தேடி வந்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு, நல்ல மேய்ச்சல், குட் ஃபுட், குட் வாட்டர், குட் ஷெல்டர். உங்களை பாக்குறவங்க இப்படி பார்ப்பாங்க, எப்படி இவங்க இந்த உயர்ந்த ஸ்தலத்துக்கு போனாங்க, ஏன்னா இவங்க மேய்ப்பன் யார் தெரியுமா, இயேசுதான். ஏன்னா நீங்க யோவான் 10ஆம் அதிகாரத்துல பார்த்திருக்கீங்க, அடிக்கடி அந்த வார்த்தை நம்ம தியானிச்சிருக்கோம். மேய்ப்பன் பேர் சொல்லி கூப்பிடும் போது அந்த ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அந்த ஆடுகள் அவனுக்கு பின்னாடி போகும். நாம் இயேசுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோம், தேவ வார்த்தை நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம வேற யார் கூப்பிட்டாலும் போக மாட்டோம், ஓனாய் கூப்பிடும். ஆனா அது என்ன செய்யறோம், அவன் நம்மளை பீறி போடுவதுக்கு தான் மற்ற துஷ்ட மிருகங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க, அவர் அழகா நடத்துவார் பாருங்க. ஏன்னா மற்ற மிருகங்களுடைய சத்தம் நமக்கு தெரியாதான். அவர் சொல்றாரு நம்மை குறித்து, என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு சத்தம் மட்டும்தான் தெரியும், வேற சத்தம் தெரியாது, அதனால யார் கூப்பிட்டாலும் என் பிள்ளைங்க போக மாட்டாங்க. நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுக்காரு. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு கணம் சிந்திச்சு பாப்பீங்களா? ஆட்டுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கீங்களா, ஆடுகள் மேய்ப்பர் பின்னாடி தான் போறீங்களா, நல்ல ஒரு ஆடா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த உயர்ந்த தொழுவத்துல, அந்த உயர்ந்த இடத்துல நல்ல தண்ணி, நல்ல மேய்ச்சல் வேணுமா? தேவன் இன்றைக்கு உங்களுக்கு யார் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு நல்ல மேய்ச்சல் இல்லையே, நல்ல தண்ணி கிடைக்கலையே, எங்களுடைய வாசஸ்தலம் எல்லாம் கெட்டதா இருக்கேன்னு சொல்றீங்களா? நீங்க எதை எதிர்பார்த்து இன்றைக்கு இந்த நாளிலும் கண்ணீரோடு இந்த டிவி பக்கத்துல உட்கார்ந்து இந்த மகிமை டிவியில இந்த செய்தி ஒளிபரப்பப்படும் போது எங்களுக்கு இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமான்னு சொல்லி கண்ணீரோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு நல்ல மேய்ச்சலை தருகிறார். உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த வாசஸ்தலத்தை தருகிறார். உங்களுக்கு நல்ல மேய்ச்சல், நல்ல புல்ல உங்களுக்கு கொடுக்கிறாரு, நல்ல தண்ணி கொடுக்கிறாரு. எங்க தப்பி இருந்தீங்களோ அங்க இருந்து உங்களை வர செய்யறாரு. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஆடுகள் எங்க போனாலும் யாருமே எனக்கு ஆடை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா மேய்ப்பன் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? எசேக்கியேல் 34:5 வசனம். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறி போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. அவர் துக்கப்படுறார், ஐயோ என் பிள்ளைங்க, என்னுடைய ஆடுகள் சிதறி போய்விட்டதே, என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலை கொண்டு பூமியின் மீதெங்கும்
என் ஆடுகள் சுற்றி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுறவனும் இல்லைன்னு சொல்லிதான் ஒரு மேய்ப்பனை பார்த்து சொல்றாரு. மேய்ப்பனை பார்த்து சொல்றாரு, தங்களையே என்னுடைய மந்தையை மேய்க்காமல் தங்களுடைய மந்தையை மேய்க்கிற, தங்களையே மேய்க்கிற மேய்ப்பருக்கு ஐயோ அப்படின்னு சொன்னாரு. நல்ல மேய்ப்பரே அந்த மேய்க்கிறாங்க அவங்கள பார்த்து சொன்னாரு, அவர்களை மேய்ப்பரே நீங்கள் கேளுங்கள் சொல்லி அவர்கள் பாருங்க, எனக்கு ஆட நான் தேடி விசாரிப்பேன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவன் உங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். உங்களை ரட்சிக்கிறார், உங்களை விசாரிக்கிறார், உங்களை தப்பி வர பண்ணுகிறார். உயர்ந்த வாசஸ்தலத்துல கொண்டு போய் நல்ல தொழுவான், நல்ல தண்ணீர், நல்ல ஆகாரத்தை கொடுத்து கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 23 கடைசி வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பூமியில உயிரிருக்கும் வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். mercy and grace endureth forever. நீண்ட நாள் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில நீண்ட நாள் வாழ்கிற நாள் வரைக்கும் அவர் என்ன செய்வாராம்? நன்மையும் கிருபையும் தொடர வைப்பாராம். யோவான் 10வது அதிகாரத்துல சொல்லுவாரு, அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அவர் சொல்லுவாரு, யோவான் 10வது அதிகாரம் 27, 28 சொல்லுவாரு, என் ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு இட்டர்னல் லைஃப், என்றென்று மழியாத பல ராஜ்யத்துல அவரோடு கூட இருக்கத்தக்கதாக அந்த இட்டர்னல் லைஃபை கொடுக்கிறாரு. அப்படின்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுப்போமா? அவருடைய சத்தத்தை கேட்டு கரெக்டா அவருக்கு பின்னாடி அவர் எங்க கூட்டிட்டு போறாரோ அங்க போமா. அவர் சொன்னாரு யோவான் 10, 27, 28 என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நம்ம பின் சொல்றோமா? அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? அவருக்காக வாழ்கிறோமா? நம்ம பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், ஒரு காலம் அவைகள் கெட்டு போகாதுன்னு சொல்றாரு. ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, யாரை ஏசப்பா கையிலிருந்து பறித்துக் கொள்ளவே முடியாது. ஆனா நம்ம செய்யறது ஒண்ணுதான், இயேசுடைய சத்தத்தை கேட்கிறோமா? அவர் பின்னாடி போறோமா? உயர்ந்த ஸ்தலத்துல இருத்த போறாரு. அநேகர் கேட்க போறாங்க, எப்படி இந்த உயர்ந்த ஸ்தலம் உங்களுக்கு கிடைச்சிச்சு? நேற்றூரம் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கு எப்படி ஆயிட்டாங்க? இயேசுவால் முடியும். இயேசு சொல்ல ஆகும், இயேசு கட்டளையிட நிற்கும். இயேசு வார்த்தையிலே ஜீவன் இருக்கு, இயேசு வார்த்தையிலே வல்லமை இருக்கு. இப்ப இயேசப்பாய் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா எங்களுக்கு இறங்க மாட்டீங்களான்னு சொல்லி எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? அப்பா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, உமை மயம்படுத்துறோம். ஹல்லேலூயா. உமை ஆராதிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை புகழுகிறோம் அப்பா, உமை வணங்குகிறோம். ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் மேய்ப்பர், எங்கள் ஒவ்வொருவருக்கும் மேய்ப்பர். அருமையான உங்க பிள்ளைங்க அவளோடு இருக்காங்கப்பா. அநேகர் தப்பி போயிட்டோமே, எங்க வாழ்க்கையில சரியான வாசஸ்தலம் இல்லைன்னு இந்த வேளையில கண்ணீரோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனே நீர் தேடி வந்து விசாரிக்கிறவர் அல்லவா? பிள்ளைகளை தேடி வந்து விசாரிக்கிறதற்காக நன்றி. கண்ணீரை துடைத்திருங்கப்பா. ஆண்டவரே அவர்களை தப்பி போய் எந்தெந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்து உயர்ந்த மேட்ல நல்ல ஒரு தொழுவத்தை கொடுத்தது போல ஆண்டவரே நீ தொழுவத்தை கொடுத்து நல்ல ஒரு மேய்ச்சலை கொடுக்க போறதற்காக நன்றி. அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மேய்ச்சல் இல்லையே, எங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தியாக வாழ முடியவில்லையே, நாங்கள் தெரியாமல் தவறு செய்து விட்டோமே என்று அழுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. உண்மை நோக்கி அப்பா என்னுடைய வாழ்க்கையில இறங்கும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே. நித்திய ஜீவன் ஒவ்வொரு பேருக்கும் வரட்டும் ஆண்டவரே. அவைகள் ஒரு காலம் கெட்டு போதில்லைன்னு சொன்னீங்களே அப்பா, நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கும் அப்பா. யார் யார் கண்ணீரோடு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறார்களோ, இயேசுவே இந்த வேளையில் மற்பத்தை செய்து உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் சாட்சி சொல்லி உம்மை துதிக்கட்டும், உம்மை மகிமைப்படுத்தட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உம்மை புகழட்டும், போற்றட்டும் அப்பா. நாங்க ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பேரையும் இயேசுவே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. நல்ல செய்தி கேட்டு உம்மை துதிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, தேவனை தேடி வந்தார், என்னை விசாரித்தார், என்னை தப்பி வர பண்ணினார், என்னை உயர்ந்த ஸ்தலங்களை உட்கார வைத்தார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்ல முடியாது. இந்த வேலையை ஆசீர்வாதமாக்கி தரும்படியா ஏசப்பாடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து தேற்றினீங்களாப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. நல்ல செய்திகளை கேட்டு சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்க எங்க அப்பா இயேசு நீர் உதவி செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் மயப்படுவராக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பிரயோஜனமான ஊழியக்காரங்கப்பா, கடமை மட்டும்தான் செய்தோம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்க மேல விழுந்த கடமை ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, அந்த அறிவிக்கத்தக்கதான கிருபை தந்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட உள்ளங்களுக்கு வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவரே
நீர் விசாரிக்கிறவரா கடந்து வந்து அற்புதத்தை செய்து விட்டதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்திலே கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சி மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்ற